சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு திராவிடமாய சுப்பு அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் பெரியாருடனே வாழ்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அலசி ஆராய்ந்து பல விஷயங்களை ஆய்வு செய்து புத்தகமாகவே நமக்கு வடிவில் கொடுத்துருக்கிறீங்க. அந்த புத்தக வடிவில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் பல ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் முக்கியமான விஷயமாக பெரியார் மற்றும் திராவிட தலைவர்கள், திராவிட அரசியல் பற்றிய ஒரு ஆய்வு புத்தகம், ஆய்வு பெட்டகம் போல இருப்பது உங்களுடைய புக்கு தான். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீமான் அவர்கள் பெரியார் பற்றி பேசிய விஷயம் பூதாகரமாக இருக்கிறது. அவருக்கு எதிராக திராவிட இயக்க தலைவர்கள், பெரியாரிஸ்ட் பலர் போராட்டம் நடத்துகிறாங்க. திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக பெரியார் பற்றி சீமான் பேசியது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தை அவருக்கு ஆதரவாக வெளியிடுவேன் அப்படின்ட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நண்பர் சீமான் சொன்னதில் ஒரு தவறும் இல்லை அப்படின்னு திரு ஹெச் ராஜா அவர்கள், பாஜக மூத்த தலைவர், அவரும் சொல்லியிருக்கிறார். பெரியார் முதல்ல யார் அவர்? அரசியல் ரீதியாக பார்த்தா தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் பெரியார் என்று அழைக்கப்படுகிற ஈவே ராமசாமியுடைய ஆதரவாளராக இருக்காங்க. ஆதரவாளர்கள் வெகு சிலர் இப்போது நாம் தமிழர், இதுவரை பாரதிய ஜனதா கட்சி, இவங்க தான் டிசென்டிங் வாய்ஸ். மற்றபடி எல்லாமே அவர்கிட்ட தான் ஐக்கியமாகியிருக்காங்க. சடங்குகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். ஒரு சடங்காகவே இப்போ எல்லாரும் அவரை வெளிப்பட்டு கொண்டிருக்கார். உண்மை, யதார்த்தமான உண்மை. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதான். ஆல் பில்டப் இமேஜஸ் அவருக்கு இது நடந்திருக்கு. ஒரு நீண்ட பயணம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவும் சாதித்ததை நான் நினைக்கல. இது என்னோடய ஆய்வோட முடிவு. ஓகே, நான் டு பி ஸ்பெசிஃபிக், நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, உறவு கொள்தல் திரு பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து சர்ச்சையாவது, அது இப்போது சர்ச்சையாவது, அன்று ஒரு விவாத பொருளானது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, இது போல் பல கோணங்களில் அவருடைய கருத்துக்கள் பார்க்கப்படும். நான் இப்போ சமீபத்தில் சர்ச்சையானதை பார்த்தோம் அப்படின்னா, உறவு கொள்தல் பற்றி பெரியார் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்ற விஷயம்தான். இதுதான் சீமான் அவர்கள் தொட்டார், அந்த தொட்டதை தான் இப்போது சர்ச்சையாக இருக்கு. உறவு கொள்தல், காமம், இதை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்கு? அதாவது வாட் இஸ் அலெஜ்ட் இஸ், ஒரு தங்கையோ தாயோ யாரோ ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணோட உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. என்னோடய ஆய்வில் அது இல்லை. என் கண்ணில் மாட்டலன்னு வச்சிங்களேன், அந்த புத்தகத்தை நான் பார்க்காம இருந்துருக்கலாம். எனக்கு தெரியாத சில விஷயம் மற்றவங்க தெரிஞ்சிருக்கலாம். பட் ஐ கேன் வவுச் ஃபார் இட். பட் அவர் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாத விஷயம் பல சொல்லியிருக்காரு. இந்த பர்டிகுலர் விஷயம் என் கண்ணில் படலன்றதான் அதை மட்டும் நான் சொல்லி நிறுத்திக்கிறேன். எதையும் அவர் வெறுத்தார். பத்தினித்தன்மை வெறுத்திருக்காரு. பெண்களை ஆணாக்கணும்னு சொல்லியிருக்காரு. கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய மொழி மேலே உள்ள பற்றுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ சனின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்டர், இந்த உறவை பற்றி சொல்கிறீங்கல்ல, சீமானுடைய இப்போ அவர் பேர் சர்ச்சாயிட்டில், அந்த விஷயம் எனக்கு தெரியல. I don't want to absolve him, but on this particular matter, I'm not sure. இதில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படின்ற புத்தகம், அதில் இருக்கக்கூடிய விஷயம், அது பெரியாருடைய மொத்த பேச்சுடைய தொகுப்பு. நீங்கள் திராவிடமாயின்னு ஒரு புக்கு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இது ஒரு புக்கு. இந்த புத்தகத்தில் முதல் வால்யூமில் 3வது பார்ட்டில் 196வது பேஜில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சர்ச்சையாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, குருவின் மனைவி, சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை. பிள்ளை பெற்றுவதற்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள், ராஜாக்கள் காலத்தில் அந்த இதெல்லாம் பல விஷயங்களை கோட் பண்ணி அவர் சொல்வது போன்ற விஷயம் இருக்குது. அது மூலம் நம்மளும் இருக்கணும். இது ஒரு சொத்து பரிமாற்றத்திற்காக தான் இந்த திருமணம் நடைமுறை, அதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாதீங்கன்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப விவாத பொருளாக இருக்குது. சமூக வலைதளத்தில்
நாம் தமிழருடைய ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் பலரும் வந்து இதை கோட் பண்ணி தான் பெரியார் பற்றிய அந்த விஷயத்த சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த கலவி, காமம், உறவு கொள்தல், திருமணத்தை கடந்த இது போன்ற விஷயங்களில் ஒரு கிரே ஏரியா இருக்கக்கூடிய ஏரியாங்களில் இதில் தான் வந்து பெரியார் இப்பேற்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்காரா? இல்லை, என்னன்னு கேட்டால் இதில் ஒன்று இவங்க சொல்கிற விஷயம் இங்கே அந்த புத்தகத்தில் இருக்காது. இல்லாத ஒன்று இவங்க எழுதி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒரு ராமாயணம் புக்கு இவங்களே போட்டு ராமாயணம் புத்தகம் போட்டிருக்காங்க. ராமாயணம், வால்மீகி ராமாயணம் வந்து 23,000 ஸ்லோகம். அது இவங்க புக்கே மொத்தம் 100 பக்கம் தான். எப்படி ராமாயணத்தை போட முடியும்? சுருக்கம்னு போட்டு இவங்க இஷ்டப்படி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பப்ளிகேஷனே இட்ஸ் டவுட்ஃபுல் நேச்சர். நம்ப முடியாது. பெரியாரிஸ்ட் அவங்க அந்த ஆதரவாளர்களோட புத்தகங்களா? வால்மீகி ராமாயணம் போட்டு இவங்களே போட்டிருக்காங்க, புத்தகம் போட்டிருக்காங்க. இவங்க வெர்ஷன் ஆஃப் 23,000 ஸ்லோகத்தை தமிழ் படத்தில் எவ்வளோ ஆகும்? பல ஆயிரம் பக்கங்கள் ஆகும். மொத்தம் 100 பக்கம் உள்ள பெரிய புக்கை போட்டு வால்மீகி சொல்கிறாங்க. இதில் என்ன வாட் இஸ் டிஸ்டேஸ்ஃபுல் டு மீ இஸ் the EVR tendency to talk about sex every time. அவ்வளோ பேர் ராமாயணத்தில் 1000 விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு குதிரையை புணர்ந்தாருன்னு எழுதிட்டுருப்பார். அது உண்மையிலே புணர்ந்தாரா புணரலையா, இல்லை அந்த காலத்தில் இது ஓகேவா நமக்கு தெரியாது. ஒரு அன்பயஸ்ட் அப்ரோச் அவர்கிட்ட கிடையாது. உள்ள முடிவு பண்ணிட்டு தான் அவர் தீர்ப்பை சொல்லுவார். தூக்கில் போட்டு தான் மறுநாள் எழுதுவார், தீர்ப்பு எழுதுவார்னு நினைக்கிறேன். அது அன்எத்திக்கல், அன்ஜஸ்டிஃபைடுன்னு என்னோட கருத்து. ஸோ அவர் அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்றது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் வீட்டில் எங்கிட்ட வந்தது. நீங்கள் சொல்கிறது ஆணைமுத்து தொகுப்பு 13 வால்யூம் நான் வாங்கியிருக்கேன். புதுசு எடுத்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதால இப்போ ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, 196வது பேஜ், முதல் வால்யூம் 3வது பார்ட்டில் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய 13 வால்யூம் அது கலெக்ஷன் எல்லாம் வச்சுருக்கேன். நான் எடுத்து உள்ளே போய் பார்க்கணும். நீங்கள் சொன்னால் சரி, எழுதுவார். இல்லை, நான் இந்த புத்தகத்துக்கு உண்மையான்றதை தாண்டி அப்படி பேசி இருப்பதற்கான அந்த முகாந்திரம் ஏதாவது நீங்கள் ஏதாவது உங்களை சர்ச்சஸில் இருக்கா? ஏன்னா நீங்கள் இதை கன்க்ளூசிவாக எவிடன்ஸ் இல்லாட்டியும் அதை ஒட்டின பேச்சுக்கள் இருந்திருக்கா? இல்லை, நிறையா. அவர் விஷயத்தை விளக்குறேன், எளிமையாக்குறேன், வெகுஜனங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் நோக்கம்னு சொல்லிவிட்டு ஒரு செக்ஸ் கதையை சொல்லுவார். பிராமணர்கள்லாம் வந்து மேலாதிக்கம் செலுத்தினாங்க, எல்லா வேலையும் அவனே எடுத்துட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு தாசில்தாரை காட்டுவார். அவர் பிராமணாக இருப்பார். அவர் மனைவிக்கும் வேலைக்காரனும் தொடர்பு இருந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவார். இது தேவையில்லை, நேரடியான விஷயத்தை சொல்லிடலாம். பிராமண ஆதிக்கத்தில் இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் அடிப்படுதுன்ட்டு நேரம் சொல்லுவோம். தேவையில்லாம் வீட்டு பெண்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்கள நடத்தையெல்லாம் கொஸ்டின் ஆக்கி அவருக்கு இட்ஸ் கேர். ஒரு பெண்களோட ஒரு இனத்தோட, ஒரு குறிப்பிட்ட இனத்தோட பேர் குரூப்போட இது பாதிக்கப்படுதா, அது நியாயமாக அநியாயமானது கிடையாது. ஹி மேக்ஸ் ஓன் ரூல்ஸ். ஸோ பெண்கள் பற்றிய பெரியாரின் பார்வை எப்போவுமே வந்து பெரியார் இதையே ஒத்துக்க மாட்டார். இந்த கேள்வியார் ஒத்துக்க மாட்டார். பெண்கள் ஆண்கள் பிரிக்கூடாதுன்னு. இல்லை, பெண் விடுதலை அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் இப்போ நம்மளை காயின் பண்ணுவா, அவரை காப்பாற்றுறதுக்கு இவன் காயின் பண்ணுறது. பாரதியார் இல்லாத பெண் விடுதலையா? இல்லைன்னா கொடுமைன்னா பாரதியாருக்கு பின்னாடி வந்தவர் இவர், அவர் முன்னாடி வந்தவர். அவர் செத்த பிறகு தான் 1925 தான் ஆரம்பிக்கிறார், காங்கிரஸ் விட்டு வெளியே வராரு. அப்போ பாரதியாரே இல்லை, பாரதியார் பாடல் தான் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு பர்சன்ட் கூட விட்டு இல்லை. இன் வாட் வே இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்? ஏன்னா நிறைய பெண் விடுதலை போராளிகள் நம்ம ராஜாராம் மோகன் ராயிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து நமக்கு வரும். ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். பெண் விடுதலைக்காக பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் வந்து பலர் வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த இயக்கம் போல ஒன்று இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ரொசீஜராக நடந்துட்டு வந்திருக்கு. அப்படி இருக்க பெரியார் வந்து ஒருத்தராக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கு, நம்ம ரைட் ஆஃப் பண்ணனா கூட. இன் வாட் வே இஸ் டிஃப்ரெண்ட்? அவருடைய ஒரு வேலை அப்படி பண்ணியிருந்தாலும் அந்த அப்ரோச் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, எவர் உடாயன்னு சொல்லி இட்ஸ் an iconoclast. இஸ் a man of not of principles but of moods. அன்றைக்கி காலையில் என்ன தோணுதோ அதை முடிவு பண்ணுவார். மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். பிராமணர்கள் எதிர்த்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். முதலியார் ஒழிப்பு கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார் ஒருத்தர். முதலியார் ஒழிப்பு கழகம்னு. ஏதோ ஒரு முதலியாருக்கு இவருக்கு பிரச்சனை இல்லை, முதலியார் புதிய ஒரு பிரச்சனை வச்சுங்களேன். அதை சாக்கிட்டு அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டார். 2 விஷயம் அந்த கம்பெனிக்கு மூட்டார் வச்சுங்களேன். அன்றைக்கி என்ன தோணுதோ அதை செய்வார், எவரும் கேட்கக்கூடாது. பிராமண எதிர்ப்பும்பார். டிடி கிருஷ்ணமாச்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஐயர் தான், ஐயங்கார். சவுத் மெட்ராஸில் நின்னார், தேதினார். அவர் தான் ஆதரித்தார். அந்த ஐயரில் பரவாயில்லையா? சிம்சன் போராட்டம் நடந்தது. முதலாளி சிவசேனா வந்து பிராமின், அவனை தான் ஆதரித்தார், தொழிலாளி ஆதரிக்கல. கேட்டால் மார்க்சியம் நம்ம கம்யூனிஸ்ட்லாம் கேட்கணும், என்ன கேட்கணும்.
திமுக ஆட்சி வந்தோடனே பெரிய போராட்டம் வந்தது சிம்சனில். முதலாளியும் பிராமின், தொழிலாளியும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பீப்புள் வந்து பிராமின்ஸு. யார் ஆதரிக்கணும்? இல்லை சும்மா இருக்கணும். முதலாளி ஆதரித்தார். நிறைய மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அன்றைக்கி பண்ணிப்பார், வைக்கக்கூடாது. இல்லை பெரியார் அவர்களுடைய பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வை, கம்யூனிசம் மீதான பார்வை, நம்ம வந்து என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்னு திரு அண்ணாமலை அவர்கள் சில காலம் முன்பு சொன்னதை பார்த்துருப்போம். அதெல்லாம் உண்மைதானா? எல்லாமே பண்ணியிருக்காருங்க. கம்யூனிஸ்ட் ஜீவாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, பணியாற்றிருக்காரு, போராடிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்புறம் இவர் சொன்னதை கேட்டு அவர் 2 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்திருக்காரு. கம்யூனிஸ்ட் மேடையெல்லாம் பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்டில் கம்யூனிஸ்ட் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இஸ் பியாண்ட் லாஜிக். அந்த மாற்றம் ஒரு கட்சி வந்து கொட்டை மாறலாம், தப்பு இல்லை. திமுகன்ற கொள்கை இருந்தது, திராவிட நாடு கொள்கை வச்சுருந்தாங்க. ஒரு பாயிண்டில் விட்டு கைவிட்டாங்க. அதுக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று சட்டம் போட்டாங்க, பிரிவினை கேட்கக்கூடாதுன்னு கைவிட்டார். அண்ணா அவர் கதை சொன்னார், ஓட்டை மாற்றலாம், மீட்டை மாற்ற முடியாதுன்னார். ஒரு சமாளிப்பாக இருக்காங்க அட்லீஸ்ட் இல்லையா. இட் டேக் சம் டைம் டு சே திங்ஸ். எவ்ரிபடி சேஞ்சஸ் சைட்ஸ். பிஜேபியும் திமுக கூட்டணி இருக்குது, பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குது. இப்போ 2 பேர் வேணான்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. புதுசாக விஜயன் ஒருத்தர் வராரு. அரசியல் எதுவும் நடக்கலாம், அணி மாறலாம். பட் இவர் அப்படி இல்லை, சுத்தம் காரணத்தையே சொல்லுவான், இல்லாட்டி அறிக்கையாக கொடுப்பான்ல. இவர் எதுவுமே கிடையாது, நான் சொன்னால் நீ செய்யணும், அவ்வளோதான். ஒரு கம்பெனி மாதிரி தான் நடத்தினார். பாதி பேர் அவரோட சம்பளம் செய்யணும், சம்பளம் காசு வாங்குறவங்க தான். ஒன்றாவது தானே சம்பளம் போட்டுருவார். ஒரு முதலாளி, அவரே முதலாளி. இவர் ஒரு முதலாளித்துவ கொள்கை கொண்டவர் பெரியார். உண்மையை ப்ராக்டிஸ் பண்ணார். அதிகம் பண்ணலையா? ப்ராக்டிஸ் பண்ணாருன்ற வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். ஏன்னா கம்யூனிசம், அது கம்யூனிச தலைவர்கள் பற்றிய அவருடைய பார்வை. நீங்கள் ஜீவா அவர்களுடன் இணைந்து பயணித்தாருன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கத்து இன்னொரு இடத்துல சொல்கிற மாதிரி நமக்கு இடத்துல வர இடம், அது நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். எவன் காலையாவது நக்கி பிழைப்பவன், அந்த மாதிரி ஒரு சொல்லி பேசியிருக்காரு. அது பிற்காலத்தில் ஸோ ஜீவா கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு எப்படி ஜீவா போன்ற ஒரு தலைவர், ஜீவா கேட்கணும் அவர் எப்படி கூட இது சமாளிச்சுட்டு இருந்தாருன்னு. அண்ணாவே சொல்கிறாரு, இவங்களாம் விட்டுருங்க. 15 வருஷம் அண்ணா கூட இருந்திருக்காரு. அவர் தான் நம்பர் 2. இதுக்கப்புறம் பெரியாருக்கு பயந்து சிலப்பதிகாரத்தை பேசாமல் இருந்தேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு சிலப்பதிகாரம் பிடிக்காது, ஒரு தேவையா கதை அப்படின்ட்டார் சிம்பிளாக. பெரியாருக்கு பயந்து சிலப்பதிகாரத்தை பேசாமல் அண்ணாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் பணக்காரங்கெல்லாம் தோற வச்சுப்பார், ஏழைகளை பற்றி ஒரு கவலை எழுதுறாரு. அதை அண்ணா அதை பற்றி எழுதியிருக்காரு. முத்தையா செட்டியார் பங்களாவை விட்டு வெளியே வருவது பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருக்குதுன்னு எழுதியிருக்காரு. ஸோ அவர் ஜனங்களை பற்றியோ அவங்களோட பிரச்சனையை பற்றியோ ஒரு கவலை இல்லை. அவரோட குறி ஒன்று தாங்க, பிராமண எதிர்ப்பு. அதிலையும் உறுதி இல்லைன்னு சொல்லிட்டேன். 2-3 உதாரணம் சொல்லிட்டேன். இந்த கம்யூனிசத்திலேயே அதிகமாக எப்பவுமே பிராமணர்கள் தான் இருப்பாங்கன்னு ஒரு 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 மேம்போருக்கான ஒரு கருத்து இருக்கு. அப்படி இல்லை, அதனால அரசியல் ரீதியாக ஒரு ஸ்டாண்டர்ட் பாருங்க. இந்த ஆட்சியில் இருக்கா அவனை ஆதரிக்கணும், ஆதரிக்கக்கூடாதுன்னு. காமராஜர் வரும்போது காமராஜர் ஆதரிப்பார். ஒரு கட்டத்தில் காமராஜர் கைவிட்டு அண்ணா ஆதரிப்பார். இதில் எவன் எந்த லைனில் இருக்கானோ அதை பார்த்துக்குவார். எதிர்கட்சிகள் நம்ம பக்கம் அந்த பக்கம் இருக்கானா, அவ்வளோதான். இவர் பக்கம் இருந்தால் பிராமணனா ஓகே, எதிர்பக்கம் வந்து அவனை தாழ்த்தப்பட்டவரை வந்து நம்ம கீழே இருக்கிற மக்கள்னு எழுதியிருக்காரு. நம்ம கீழே இருக்க மக்கள் தான் அவனால் பிரச்சனை எழுதி 4 பேர் சொல்கிறாரு. கிறிஸ்டினு, முஸ்லீமு, தாழ்த்தப்பட்டவன், பிராமின், 4 விரோதிகள்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காரு. எல்லாம் வச்சுருக்கேன், காட்ட முடியுமா? அதாவது துக்ளக்கில் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க துர்க்க பத்திரிக்கையில். பொன்விழா மலர்னு போட்டு இந்த அடிக்கடி ஆதாரம்னு கேட்குறாங்க இல்லையா, ஆதாரம் கேட்குற நண்பர்கள்லாம் இதை போய் வாங்கி படித்தாங்கன்னா நாட்டுக்கு நல்லது. ஒரு 3 பக்கம் கட்டுரை இருக்குங்க. நீங்கள் எழுதின கட்டுரை? நான் எழுதலைங்க. பொதுவாக எல்லாம் தான் எழுத காட்டுவான், நான் அப்படி இல்லை. குருமூர்த்தி ஆசிரியர். இப்போது அதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 நாளாக எல்லோரும் நாட்டில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல. பெரியார் சொன்னாரா சொல்லலையா, ஆதாரம் எங்கே? கிட்டத்தட்ட இந்த யார் இந்த சாலை காணாமல் போச்சுப்போ இந்த கலண்டரில் இல்லையா? ஆமாம், பாருங்கள். துக்ளக் பொன்விழா மலர், (2019) வந்திருக்கு.
5 வருஷம் ஆச்சு. பெரியார் உதித்த முத்துக்கள்னு போட்டு ஒவ்வொரு மேற்கோள் அது கீழே எங்கே வந்ததுன்னு போட்டிருக்காங்க க்ளீனாக. தமிழ் காட்டுமராண்டி பாஷை, சிலப்பதிகாரம், கற்பு ஒழுக்கம் என்பது பூச்சாண்டி, உண்மையான சமரசம், ஒரே புருஷன் என்ற கட்டாயம் கூடாது என்றார். ஒரே புருஷன் என்ற கட்டாயம் கற்புலாம் சொல்கிறேன், ஏகப்பத்தினி விரதம்னு சொல்லணும்ல, அவன் சொல்லக்கூடாது என்றார். ஏகப்பத்தினி விரதம் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது என்றார். பெண்கள் அடிமை, பத்தினி என்பது முட்டாள்தனம், திருமணம் பெண்ணை அடிமையாக்குகிறது. நீங்கள் கேட்ட எல்லாமே இதில் இருக்குது. தமிழ் ஒன்றுக்கும் பயன்படாது. இதுதான் இந்த குறளை பற்றி சொன்னது. டிவிஎஸாக சொல்லிப்பா சொன்னேன். நேரடியாக குறளை திட்டாமல் வள்ளுவர் குறளையும் அப்படியே அந்த பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன். எல்லாவற்றையும் குறை சொல்லும்போது பலர் என்னிடம் எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்கிறார்கள். நான் இங்கே இருக்கிற மரத்தால் கெட்ட நாட்டம் வீசுகிறது, அதை எடுத்துவிடு என்று கூறினால் அதே இடத்தில் எதை வைப்பது என்றால் கேட்பது என்றார். அது கரெக்டாக சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட இட்ஸ் மீனிங் தட் தமிழ் இஸ் ஷிட் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் சொல்கிறாரு. இதில் நீங்கள் சொல்லும்போது காட்டு மிராண்டி பாஷை அப்படின்னு பெரியார் வந்து தமிழை அழைத்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ் மீதான பெரியாரின் பார்வை இல்லை, மொழிப்பற்று கிடையாதுங்க அவருக்கு. ஐ வுட் ராதர் சே மொழி விரோதமே இருந்துன்னு சொல்லலாம். தமிழ் விரோதம் இருந்தது அவருக்கு. ஏதாவது அவர் தமிழ் பற்றின இந்த காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னதை பார்த்துருக்கோம். அதுபோல் அவர் திருக்குறள் அவர் விமர்சித்ததா ஒரு பார்வை இருக்கும். அதெல்லாம் உண்மைதானா? இப்போ கொடுத்ததிலே இருக்காது சொல்லிருக்காரு. என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தமிழை பற்றி பெரியார்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 30 திருக்குறள் மேலே தேராதுன்னு சொல்லிட்டார். அவன் 2000 குறள் இப்போ கொண்டாடி உலகமே கொண்டாடுது. இவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் வந்து இதில் இருக்கான், ஆப்பிரிக்கா காட்டில். அவன் வந்து இது படிச்சிருக்கான், திருக்குறள் படிச்சிருக்கான். டால்ஸ்டாய் படிச்சிருக்காரு, ரஷ்யாவில் உட்காந்து படிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் டால்ஸ்டாய் படித்தார் கேள்விப்பட்டப்போ தான் காந்தியை திருக்குறள் படிக்க ஆரம்பிக்கிறார். ரஷ்யாவில் தெரிந்த பெருமை. அட்டல் பிஹாரி வாஜ்பாய் வந்து ஐநாவோட பொதுச்சபையில் பேசும்போது ஒரு பசியும் ஒவ்வா பிடியும் சிறுபகையும் சேராது இருப்பது நாடுன்னு வள்ளுவர் குறளை சொல்லி தான் ஆரம்பித்தார். அப்போ பழைய அவர் எம்பியாக இருந்தபோது ஐ திங்க் யூஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மொராஜ் தேசாய் அரசாங்கத்தில் அப்போவே பேசியிருக்காரு. ஐநா சபையில் பேசிய முதல் குறள் இவர் தான் சொன்னார். நாட் வைகோ, நாட் சீமான், வாஜ்பாய் தான் சொன்னார். அந்த அளவுக்கு எல்லோரும் குறளை நேசிக்கிறாங்க. இவர் சிம்பிளாக தள்ளிட்டார். அது 30 குறளுக்கு மேலே தேராதுன்ட்டார். இது என்ன ஜோக்குன்னா, தமிழ்னு பேசுகிற எல்லாம் எப்படி கொண்டாடுறான்னு எனக்கு புரியல. இந்த பக்கம் தமிழையும் வச்சுக்கிறாங்க, அந்த பக்கம் பெரியாரையும் வச்சுக்கிறாங்க. எப்படி? இட்ஸ் சிம்பிளி நாட் பாசிபிள். இங்கே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க. அவர் பெரியாரை வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவருடைய ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஹிந்தி எதிர்ப்பு, அது தமிழ் ஆதரவு கிடையாது, எல்லாரும் இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு அவரே சொன்னதாக சொல்கிறாங்க. அதுவும் அவரோட ஸ்டேட்மெண்ட். அது காமெடியாக ட்ராஜடியாக நீங்கள் தான் அப்படி பண்ணணும். பட் நடந்திருக்கு. சொல்கிறேன், கதையை கேளுங்க. கதை 2 போராட்டம் இருந்தது இந்தியத்து. 30களில் ஒரு போராட்டம் இருந்தது. அப்போ ராஜாஜி வந்து இங்கே தமிழ்நாட்டை முதலமைச்சர் இருந்தார். அந்த போராட்டத்தை அதுவும் இவர் நடத்தலை, ஈழத்துறவின்னு ஒருத்தர் இருந்தார், ஈழத்துறவின்னு நினைக்கிற பேர், அவர் தான் நடத்தினார். இவர் கூட இருந்து தொழிற்சாரெலாம் பண்ணார். அப்போ இந்தியை எதிர்த்தார். 65 நம்ம பேசுகிறோமே இந்திய போராட்டம், அதான் மக்களுக்கு தெரிஞ்ச போராட்டம் தான். எக்கச்சக்கமான உயிர் சேதெல்லாம் ஏற்பட்டது. ஒரு 10 பேர் இது ஊற்றிட்டு தீக்குளித்தார்கள். அந்த போராட்டத்தை இவர் எதிர்த்தார். ஏன்னு கேட்கும்போது அவர்கிட்ட கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் கேட்கக்கூடாது. படிச்சுட்டு போயேன் தாசில்தார் வேலைக்கு போனீங்கன்னா லேண்ட் எப்படி அளக்கிறது கற்றுக்கிறது இல்லை, அடிஷனல் ஸ்கில் தானே, அப்படின்னு நஷ்டம் அப்படின்னு கேட்டார். ஏன் துப்பாக்கி சுடுன்னு சொன்னார். துப்பாக்கி எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டார். சாவி எடுத்த பேட்டி அப்படி ஆனந்தவனில் வந்திருக்கு அந்த நேரத்தில். ஏன் அந்த நேரத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இவர் எதிர்த்தார்? அவர் காங்கிரஸ் ஆதரவாக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி, திமுக எதிர்ப்பாக இருந்தார். அவங்க திமுக எதிர்ப்பு, ஆட்சியில் இருக்குது காங்கிரஸுங்க. இவர் காங்கிரஸ் ஆதரவாக இருக்கார். காங்கிரஸ் எதிர்ப்பு ஆதரிப்பார். கீழ்வெண்மணி ஆதரிச்சாருங்க. 63 பேர் உயிரோட கொளுத்துட்டான் தொழிலாளியை. அறிக்கை விடலையே. செத்து போனாலும் தலித்து சாதாரண தொழிலாளர்கள் 63 பேர் நினச்சி பார்க்க முடியல. எனிபடி வித் ஒரு ஹியூமன் நேச்சர் கான்ட் அப்சால்வ் ஹிம்செல்ஃப். தமிழ் பற்றி வேறு என்ன சொல்லியிருக்காரு அவர்? சிலப்பதிகாரம் நீங்கள் காமிச்சிங்க, அதில் என்ன சொல்லியிருக்காரு? அதாங்க, ஒரு ஒப்பற்ற காவியம்,
சேரர் சோழர் பாண்டியன் 3 மக்களையும் சேர்த்து அது மாதிரி வேறு யாரும் எழுதலை. தமிழ்நாடு சொன்னோடனே 3 பேரை பிரிச்சிடுவோம். பல்லவனை பிற்காலத்து பல்லவனை சேர்க்கணும். அப்போ 3 பேர் தான் இருந்தாங்க, சேர சோழ பாண்டியர்கள். கண்ணகி வந்து இது வாழ்ந்தது இது சோழ நாடு. அவன் போய் கோவலன் கொலை கொண்டது இதில் மதுரையில் பாண்டி நாடு. அந்த அம்மா போய் தெய்வம் மாறினது சேர நாட்டில். இந்த 3 இணைத்து ஒரு காப்பியம் படைச்சிருக்காரு. அது வந்து அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. தமிழுடைய வாழ்வு எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்தது, கலை எப்படி இருந்தது, வர்த்தகம் எப்படி இருந்தது, நீதி நேர்மை எப்படி இருந்தது, வழிபாட்டு முறை எப்படி இருந்தது, எல்லாம் அதில் இருக்குது. ஒரே வகையில் சொல்லிட்டார், எழுதியிருக்குன்ட்டார். அவர் கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியல. அந்த மாதவின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் ஆசைப்பட்டு தான் கண்ணை விட்டு கோவலன் அவன் மாதவி விட்டு போயிருப்பான். என்ன சொன்னார்? கதை புத்தகம்னு சொல்லிட்டார். நீங்கள் எந்த புக்கு எடுங்க சார். ஆனால் அப்படி ராமாயணம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா லட்சக்கணக்கான ஜனங்கள் படிக்கிறாங்க. அதே ஒரே வரையில் முடிச்சிட்டார். சம்புகன்னு ஒருத்தனை கொண்டுட்டான் ராமன். நானும் தேடி தேடி பார்க்குறேன், அந்த கதை இல்லவே இல்லை. ராமாயணத்துக்கு சம்புகன் உதவே இல்லை. ஏதோ ஒரு எடிஷனில் ஒருத்தன் போட்டுக்கிறான், கரெக்டாக அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். அந்த எடிஷன் வாங்கிட்டு வந்துட்டார். ராமாயண சாகர் படம் எடுத்தார், பார்த்துருப்பீங்க டிவியில், சன் டிவியில் போட்டான். அதில் வந்து சம்புகன்றவனை கொண்டான்ற கதை கிடையாது. சம்புகன் ஒருத்தர் தான், அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதி, அவன் தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணதால் கோவம் வந்து அவனை தலை வெட்டிட்டார் ராமர்னு சொல்கிறான். ராமரோட கேரக்டரை ஒருத்தன் உருவாக்கியிருக்கான அந்த இதில், அதுக்கும் அந்த இதுக்கு சொல்கிற சம்மந்தமே இல்லை. கருணாமூர்த்தியாக பறவைகளையும் குரங்குகளையும் கூட வச்சுட்டவர் ராமர். இவன் என்ன பண்ணான், கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சம்புகன் ராமர் பேசிட்டுருக்கான். எந்த புக்கு நான் படித்து பார்த்தேன், கம்பராமாயணத்தை அவருக்கு இல்லவே இல்லை. ராமாயணன்றது பட்டாபிஷேகம் அப்புறம் நடக்குதுன்றான். பட்டாபிஷேகம் அப்புறம் படிக்க மாட்டேறான் தெரியுமா? ராமாயணம் படிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. கடைசி நாள் பருப்பு தேங்காய் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சிடுவானுங்க. அதுக்கப்புறம் ராமாயணம் கிடையாது. அது அடிஷன். உத்தராமாயணன்றது அப்போ பசங்க பிறக்கிறதுலாம் தனி கதை. இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் ராமாயணம். அதை வந்து வால்மீகி எழுதினாரான்றது டவுட்டு. அதனால் கம்பர் வந்து புத்திசாலி. பிற்காலத்து இந்த மாதிரி ஆளெலாம் பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதவே இல்லை. கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு ஆபாசமான வார்த்தையை கொண்டு சிலப்பதிகாரத்தை திட்டியதா? ராமாயணத்துக்கு இன்னும் சொல்லிடுறேன். அக்கார்டிங் டு ராமாயணா, ராவணன் வந்து பிராமின். இவர் தான் பிராமண எதிர்ப்பு தானே. அந்த இடத்துல எதிர்க்க மாட்டார், அவனை மட்டும் ஆதரிப்பார். என்ன ராஜு பிராமணன் எதிர்க்கணும், பிராமணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டாரு. ராவணனை மட்டும் ஆதரிப்பார், அவன் பிராமணன் தானே. அவனை கதைப்படி ராமர் என்ற மனுஷன் வந்து சத்திரியர், ராவணன் என்பவன் வந்து ஐயர். ஐயர் எதுக்க வேண்டியதானே அவர், அவனை எதுக்க மாட்டார், அவனை ஆதரிப்பார். அவங்க ஆளுங்களை ராவண காவியம்னே எழுதினாங்க, புத்தகம் எழுதியிருக்கு. சொல்லுவார். இதில் வந்து சிலப்பதிகாரத்தை கொச்சையாக ஒரு ரொம்ப ஆபாசமான வார்த்தையை கொண்டு அவர் வர்ணித்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி வேறு ஏதாவது வார்த்தைகளை கொண்டு தமிழ் இலக்கியங்களையோ காவியங்களையோ அவமதித்திருக்கிறாரா? எல்லாம் நிறைய பண்ணியிருக்காருப்பா. நம்மளுடைய தகுதிக்கு நம்ம சொல்லக்கூடாதுன்னு வேறு ஒன்று. எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன வார்த்தைகள் வேண்டாம், எந்தெந்த காவியங்களையோ? தமிழ் சனியன்னு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லணும்? புரியல. தமிழ் சனியன்ட்டார். சனியன். இப்போ திரு வீட்டுக்கு வேலைக்காரிகிட்ட வந்து தமிழில் பேசாத, இங்கிலீஷில் பேசுன்றார். தமிழ் கீழே இழிவான், அதனால் அவளை உயர்த்துன்றார். வேலைக்காரி முன்னேற்றத்துக்கு என்ன வழியாக கேட்டால் இங்கிலீஷ் பேசுது. தமிழ்த்தாய் வாழ்த்து பேசுகிறாங்களே, அசம்பிளியில் பாடல கவர்னர் தப்பு பண்ணிட்டாரு, ஊருக்கெல்லாம் போக சொல்கிறாங்களே. தமிழ்த்தாய் வாழ்த்து அவர் இருக்கும்போது போட்டாங்க. அவர் உயிரோடு தான் இருந்தார். அன்றைக்கே திட்டார், அது வேஸ்ட் ஆஃப் டைம்ட்டார். அவரை எழுத்து நான் போஸ்ட் மாட்டோம் அவனு கேட்க மாட்டான். எச்ராஜா பண்ணிட்டான்னு குதிப்பானுங்க ஒழிய. அன்றைக்கே ஸ்பாட்டில் எழுத்துருக்காரு. இதில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டார். தமிழ் தேவையில்லைன்னு. அவர் வந்து நிறைய நேம் கால்ஸ் பண்ணுவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து சில தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவார், ரொம்ப புழக்கமாக கேஷுவலாக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து இந்த திருமண முறை பற்றி அவர் பேசிய விஷயங்கள் ரொம்ப சர்ச்சையானது. அவருடைய திருமணமே ஒரு சர்ச்சையானதுன்றதை நான் பார்த்துருக்கோம். திமுக அப்படின்ற அதில் ஒரு சிக்கல் பண்ணிட்டார். இவரை நம்பி நூற்றுக்கணக்கான பேர் வாலிபர் அந்த உற்சாகத்தோட ஒரு உத்வேகத்தோட சீர்திருத்த திருமணம் பண்ணிட்டாங்க. இந்து சடங்குகள் கூடாது, ஐயர் வரக்கூடாது,
தாலி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீர்திருத்த திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரே ஜாதிக்குள்ளே இல்லை வேறு வேறு ஜாதி? இல்லை, என்ன பண்ணாலும் சரி ஐயருக்கு வேலை கிடையாது. தெரிசுனா புரோஹித், ஐயர்களின் அதாவது புரோகிதர்களுடைய வருமானத்தை ஒழிக்கிறாரா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இவர் மணியனுக்கு பின்னாடி தான் கல்யாணம் பண்ணுறாரு, லேட் இன் இஸ் லைஃப். 1948 நினைக்கிறேன். அதுக்குள்ளே 100 கல்யாணம் ஆயிடுச்சு, சீர்திருத்த திருமணம். இவர் கல்யாணம் பண்ணார்ல, இவர் சீர்திருத்த திருமணம் பண்ணிக்கல. மணியமே கல்யாணம் பண்ணதே குற்றம். அதில் என்ன அடிப்படை குற்றம் என்னென்னா, அடிஷனல் குற்றம், அவர் இந்து லா அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஹிந்து லா மேரேஜ் இது இருக்கு இல்லையா, கிறிஸ்டின் லா இந்து லாலாம் இருக்குது. அது இந்து லா படி தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார். இதை வந்து சுட்டி காட்டுவார் மாப்போசி. அதனால் கடைசி வரைக்கும் அவர் கரங்கட்டி ஆட்சியார் மாப்போசி. பெரியாருக்கு தமிழ் கலாச்சாரம் மீதான, இந்திய கலாச்சாரம் மீதான பார்வை என்ன? எப்பவுமே பிரிட்டிஷ் ராஜதானியில் இருந்தாவது எங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இல்லை, அவருடைய ஏன் அவருக்கு அங்கே ஒரு கிரேஸ் இருக்குது, இங்கே ஒரு வெறுப்பு இருக்குது? இல்லை, அவருடைய பொன் உலகன்றது வெள்ளைக்காரன் உலகம். அது மட்டும் இல்லை, வெள்ளைக்காரன் இருக்கணும், நம்மளே இருக்கணும், நம்ம அவனுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த 3 நிமிஷம் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். எவனாவது ஒரு உலகத்தை கேள்விப்பட்டீங்களா? எனக்கு கொடுன்னு கேட்பான், கொடுக்கலன்னா தகராறு பண்ண வைப்பான். இதுதான் மனித இயல்பு. ஒரு அமைப்பு சங்கடம் எதுக்கு வச்சுருக்கோம்? கொடுக்காதேன்னு சொன்னவர் இவர் தான் முதல்ல தீர்மானமே போட்டாங்க. அண்ணா தீர்மானம் சொல்லுவாங்க, அண்ணாதுரை தீர்மானம். இப்போ எல்லாம் எழுதி ஊற்றி ஒரு ஐடியா தான் அவர் சொன்னார். ஸ்போக்ஸ் பர்சன் தான் அவர். இந்தியா விட்டு போனாலும் தமிழ்நாட்டை விட்டு போகாது, எங்களை மட்டும் ஆண்டுக்குன்னு சொல்லி ரெசல்யூஷன் போட்டு கொடுத்தாரு. கட்சி பத்திரிக்கை அடமானம் வச்சுருக்காரு. இது யுத்தம் வந்தபோது அப்படியே அடமானம் வச்சுட்டு கட்சியை நடத்தலை. அவன் நடத்திக்கிட்டான். அவன் செய்தியாக போட்டு வெள்ளக்கார செய்தி தான் வரும், பிரிட்டிஷ்கார செய்தி தான் வரும். அப்புறம் திருப்பி வாங்கிட்டாங்க. சொம்ப அடமானம் வச்சு பார்த்துக்கிறோம், நகை அடமானம் வச்சு பார்த்துக்கிறோம். கட்சியே பத்திரிக்கை அடமானம் வச்சு கேள்விப்பட்டீங்களா? அந்த சிறப்பு அவர் தான் உண்டு. இங்கே இயல்பாக இருக்கக்கூடிய கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி, இது போன்ற விஷயங்களோ இல்லை வந்து பல கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் ஏதாவது எதிர்த்தாரா? நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம், அவர் வந்து அவருடைய வளர்ப்பு மகளையே திருமணம் செய்தார் அப்படின்ற விஷயம். இதை தாண்டி வேறு ஏதாவது அவருடைய பார்வைன்னா என்ன? ஒரு கொஹசிவா தத்துவார்த்த ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக ஒரு கொள்கைன்றது அவர் கிடையாதுங்க. நீங்கள் திருப்பி அதை பண்ண முயற்சி பண்ணுறீங்க, இல்லாத ஒன்று எடுத்துடுறீங்க, கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. அன்னைக்கு காலையில் என்ன தோணுதோ அதை செய்வார். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எதுவும் இல்லை, நேரத்திற்கு ஏற்ப முடிவுகள், நிலைப்பாடுகள். தான் வந்து இந்த சமூகத்துக்கு கடமைப்பட்டவன், விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற இதுவே அவர் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறார். அவர் ஒரு மீட்டிங் பேசுகிறாரு ஒரு ஊரில், ஜனங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவரெல்லாம் கேட்பாங்க, பேசி செக்ஸ் இருக்கும், ஜனங்க பாஷையில் பேசுவார். அவர் வயசாகிடுச்சு இல்லையா, அது ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. பேசிகிட்டே இருந்தால் அவங்களே, நான் சொல்ல ஆதாரம் ஆதாரம் கேட்பான், அவங்க புக்கில் இருக்குது. இது வாழ்க்கை வேறு புத்தகத்தில் இருக்குது. பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எழுதி ஓட்டேன், ஓடி போயிடுவாங்க ஜனங்களாம், ஓடி போயிடுவாங்க, கிளம்பி போயிடுவான். கேட்பார் என்ன விஷயம். 100 மீட்டிங்கில் எம்ஜிஆர் வந்துருக்காரானோ, எம்ஜிஆர் ராமச்சந்திரன் எல்லாம் போயிட்டானுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறது தெரியும், உட்காந்துருப்பார். மீட்டிங் பேசுமா பேசக்கூடாதா, யாருக்குமே ஒரு கலக்கல, எல்லாம் திருப்பி வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் இல்லையா, பொய் செய்தி, ராங் நியூஸ், எம்ஜிஆர் இல்லை திரும்பி வந்துட்டானுங்க. பிடிச்சா அவனை நான் திட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. இதில் என்ன பெருமை எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே அவன் தான் முடிவு பண்ணிட்டானே, எனக்கு எம்ஜிஆர் தான் வேணாம், நீ வேண்டான்னு சொல்லிட்டான். எம்ஜிஆருக்கான கிரேஸ் அது. ஆமாம், திராவிடன்னு சொல்லுவாருங்க. எம்ஜிஆர் மலையாளின்னு திட்டும்போது சும்மா இருப்பார், நடிக்க மாட்டார். எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே போன போது திமுகவில் அவர் மலையாளின்னு சொல்லி திட்டான், தமிழ்நாடு. இவர் கருணாநிதி பக்கம் தான் நின்றார். அதாவது சொல்லப்போனால் ஈவே ராமசாமி நாயக்கர் வாஸ் நாட் பாப்புலர், நெவர். அவர் வாழ்க்கையில் அவர் தேர்தலில் போட்டிட்டு வென்றதே கிடையாது, மக்களை செஞ்சதே கிடையாது, மக்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது. அண்ணா இறந்த பிறகு, கருணாநிதி முதலமைச்சரான பிறகு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு எம்ஜிஆருக்கு பிரச்சனை வருது. எம்ஜிஆர் வெளியே போகிறார், அண்ணா திமுகன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அவர் அண்ணா திமுக, இவர் என்ன ஆகுது, கருணாநிதி திமுகன்னு போட்டுக்க முடியாது. ஸோ தனக்கு ஒரு ஆள் தேவை, அது உருவாக்கப்பட்டவர் தான் ஈவே பெரியார்.
அண்ணா மீது ஒரு ஜெலசி இருந்ததோ, ஒரு பொறாமை இருந்ததோ? இல்லை நேராக திட்டார். திட்டிருக்காரு தெரியும், பொறாமை? அதுக்கு ஏதோ பேர் சொல்லுங்கள், ஏதோ கட்டணும், எந்த இது வந்தால் என்ன. அண்ணா எம்ஏ படித்தார், எல்லோரும் தெரியும். பச்சை படித்தார், டிகிரிலாம் இருக்குது, எல்லோரும் தெரியும். யூனிவர்சிட்டிலாம் அட்டன் பண்ணிருக்காரு. அவரோட கிளாஸ்மேட்ஸ்லாம் கூட இருக்காங்க. எம்ஏ படிக்கிற பொய் சொல்லான்ட்டார், ஏமாத்திட்டான் சார் அப்படி. கட்சி பிரிஞ்சு போனோடனே பொய் சொல்லிட்டாங்க, வேணால் படிக்கவே இல்லை, பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து ஏமாத்திட்டான்ட்டார் அண்ணாவே. அவர் போய் ஆட்சி வந்த உடனே அண்ணா வந்து போய் பார்த்தார், இவரை பெரியார் இவர் ஒன்றாயிட்டாங்கன்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கதை, சினிமா கதை மாதிரி. நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கார்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அவர் பக்தவச்சத்தை பார்த்தார், ராஜாஜியை பார்த்தார், காமராஜை பார்த்தார், ஈவேராவையும் பார்த்தார். இதுதான் உண்மையான. இவங்களாம் உள்ளூரில் இருந்தாங்க, அவர் திருச்சியில் இருந்தார், அதனால் அங்கே போய் பார்த்தார். அவர் டிஃப்ரென்சியேஷன் காட்டல. 10 வருஷத்தை தோற்கடிச்சு தான் எலெக்ஷன் நடந்தது, காமராஜ் தோற்கடிச்சு தான் திமுக நின்றுது. அவங்களே போய் பார்த்தார். அது ஒரு கன்வென்ஷன். அண்ணாவோட நல்ல பண்பு. எப்பவுமே சொல்லுவாங்க, ஜெயிக்கிறது வரைக்கும் ராஜாஜியின் ஆதரவை பெற்ற அண்ணா வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தோம்னா பெரியார் பக்கம். அதான் சினிமா கதை. எல்லாரையும் பார்த்தார், அவரையும் பார்த்தார், அவ்வளோதான். கூட்டத்தில் ஒருவராக 10 வருஷத்தை ஏன் பார்த்தாரு, காமராஜ் ஏன் பார்த்தாரு, அதுக்கு எனக்கு சொல்லுங்க. இட்ஸ் கர்ட்டசி மீட், ரைட்? இட்ஸ் நாட் 2 people. 2 பேராக தான் நீ சொல்லி ஒத்துக்கலாம். இங்கே தான் அங்கே போய்ட்டு 4 பேரும் பார்த்துருக்காரு. மற்ற 2 பேரும் அண்ணதே விட்டுருங்க, அவனுக்கு எடுத்து பண்ணுவா. இட்ஸ் ப்ரோட்டோகால். முன்னாடி இருந்த இவர் சிஎம்மாக இருந்திருக்காரு, ராஜாஜி இருந்திருக்காரு, அவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு, இவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு, இவரும் கட்சி தலைவராக இருந்திருக்காரு. வெளியூரில் போய் பார்த்தார். ட்ரமாட்டிக் காரில் ஏறினாங்க, யாரும் டிரைவருக்கே தெரியாது, திருச்சியை நோக்கி போன்னு சொன்னார் அப்படின்னு அண்ணா சொன்னார். அண்ணா அப்போ அவர் நேச்சராக அப்போ பண்ண மாட்டார். ட்ரமாட்டிக் ஆக்ஷன் அவர் இருக்காது. ஜனங்களை மதித்த ஜனநாயகவாதி அவர். அவரை போய் இந்த மாதிரி மாறிட்டார் சொல்கிறது. அப்புறம் ஆண்டார். அவர் ஆட்சியிலேயே வந்து இவர் அதை சொல்ல பண்ணலையே. அவர் 1-2 இருக்கலாம் சம்திங். கம்பர் விழாவுக்கு போயிருக்காரு, அவரோட போக முடியலையே. கம்பர் பற்றிய பெரியாரின் பார்வை என்ன? படிச்சேருக்க மாட்டாங்க நீங்கள் வேறு. இல்லை விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஏன்னா பண்டிதரை வேலைக்கு வச்சு பாருங்க, சம்பளம் கொடுத்து வச்சு பாருங்கள். தமிழ் பண்டிதரை அவன் படிச்சிடுவான். இது மட்டும் எனக்கு வேணும்னு தான் எடுத்து கொடுத்துருவான், அதை மட்டும் பேசுவார். விமர்சிச்சிருக்காரு. ஆமாம். என்னென்னு சொல்ல பார்க்கணும். ஆனால் விமர்சித்திருக்காரு. கம்பர் விழா அட்டன் பண்ணதே இல்லை அவர், எனக்கு தெரிஞ்சு. அவர் காலத்தில் கம்பர் சக்கப்போடு போட்டது எல்லோரும். பீக் பீரியட் அப்போ தான். அவர் காரைக்குடி கணேசன் தெரியாரு, சா கணேசன். எல்லா ஊரையும் பட்டிமன்றம் அப்போ தான் சிறப்பு. 40, 50களில் 60களில் பீக் டைம். இவர் பேரே காணவே. ராமரே வேணான்ட்டார், இந்தியா வேணான்ட்டார். அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் ஒப்பிடுறான். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உண்டாக்குனாரு, இவர் அரசியல் சட்டத்தை கொடுத்துறாரு. இந்த ஒப்பீடு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது பல விழாக்களில் பார்க்குறோம், நாங்கள் பெரியார் அம்பேத்கர் வழியில் வந்தவர்கள் அப்படின்றாங்க. பெரியார் அம்பேத்கர் இந்த ஒப்பீடு இது முதல்ல சரியா? ஏன்னா இவர் திராவிடம்ன்ற கொள்கையை இந்தியா இந்த நாட்டை உருவாக்குனவர் அம்பேத்கருக்கு. இந்தியா நாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர், இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இவர். இந்து மதத்தை காப்பாற்றவும் சஸ்டைன் பண்ணவும் ஏற்ற வகையில் சட்டத்தை உருவாக்கினவர் அம்பேத்கர். யாரெல்லாம் இல்லையோ அவன் மிச்சம் எல்லாம் இந்துன்னு சொல்லிட்டார். யார் கிறிஸ்டின் இல்லையோ முஸ்லீம் இல்லையோ, இது டெஃபினேஷன் வேர்டு ஹிந்து. மிச்சம் எல்லாமே இந்துன்னு சொல்லிட்டார். புத்திஸ்ட்லாம் இந்து ஆகிட்டாங்க. அவர் மாறிய மதமான புத்த மதத்தையே ஹிந்துன்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டு தானே போனார் அவர். வேற்று மதத்துக்கு நான் போக மாட்டேன். இவர் எல்லாம் இஸ்லாத்துக்கு போகணும்னு கேட்டுருக்காரு. இனி இஸ்லாம்னு சொல்கிறாரு, இஸ்லாத்துக்கு போகணுன்னு சொல்கிறார். அவருக்கு அது ஒரு ஃபேசினேஷன். மலேசியாவில் போய் பேசும்போது தான் கேட்டான், நீங்கள் எல்லா சாமியும் திட்டுறீங்களே, ஏன் இஸ்லாம் சாமி திட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னார். இந்து சாமிகள் கடவுள்கள் வைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள்லாம். ஒரு மதம்னு இருக்குன்னா கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறான், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அதில் இருக்குது, நூற்றுக்கணக்கான நுட்பங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வப்பாட்டியும் ஒரே வேலை முடிச்சிட்டாரு. கத்தால உட்காந்து லிஸ்ட் எடுக்கணும், எவன் வப்பாட்டி வச்சுக்கிறான், எத்தனை வச்சுக்கிறான், அதை வச்சு முடிவு எடுக்கணும் வாழ்க்கையில். இஸ் காட் அ கம்பல்சரி அப்சஷன் அபவுட் செக்ஸ். வேறு என்ன சொல்கிறது? பெரியார்னா பொதுவாக சொல்கிறது அவர் வந்து ஒரு ஜாதி ஒழிப்புக்கு
அடையாளமே பெரியார் தான் அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நம்பர் 1 ஜாதி ஒழியவே இல்லையோ நான் ஒழிஞ்சதுன்னு. அவருடைய முன்னெடுப்புகளுக்கு இன்னும் பெரியாருக்கான தேவை இன்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய முன்னெடுப்புகள் இன்றும் தேவைப்படுகிறது. அகில இந்திய புள்ளி விவரப்படி ரெட்டை தமிழகம் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ யார் பொறுப்பு? அது தீண்டாமை அதிகமாக இருக்குது, திருவாரூர் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்றான். இப்போ ஈவேரா பெரியார் அவர் நேரடி டிசிஷன் கருணாநிதி. குழந்தை திருமணங்கள் அதிகம் நடப்பது ஈரோடு. அப்புறம் என்ன? இதில் ஒரு முக்கியமான தலைவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தார் அவர். அப்போ அவர் கட்சி பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழு கேட்டான் அவன், ஆனால் பெரியார் வந்தோம், நம்ம எப்படி சேர முடியும், பெரியார் வழி வந்தவர்கள் பாஜக கூட சேர முடியுமான்னு கேட்டான். அவர் சொன்ன பதில் அப்படியே சொல்கிறேன். தம்பி, 4 பேர் வாலிபர் நீ பார்த்தீங்கன்னா 3 பேர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான், 4வது ஆள் மேல்மருவத்துக்கு போகிறான். நம்ம இது கடவுள் செல்லாதுன்னு. இட்ஸ் a total failure. People are rejected the atheism of பெரியார். எங்கே இருக்குது? முதலமைச்சர் வீட்டிலே இல்லை, எங்கே இருக்குது? ஜாதி ஒழிப்பு அது சொல்லி அதான் அது ஒன்று தானேப்பா. எது ஜாதி ஒழிஞ்சுது? கேண்டிடேட் போட பார்த்தானே போடுறீங்க. எந்த கட்சியாவது எந்த தொகுதியாவது ஜாதி பற்றி கவலைப்படாமல் போடுறீங்களா? ஜாதி நான்சென்ஸ். இவ்வளோ எதுக்கு பண்ணார்? பிராமணர் ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு. அதன் விளைவு என்ன? நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சட்டசபைக்கு வந்தாங்க, அவங்க தான் முதலமைச்சர். ஜெயலலிதா சட்டப்படி பார்த்தா அதிமுக திமுக பெரிய கட்சி. ஸோ அவன் தான் அதிக காலம் ஆண்ட கட்சி, மக்களால் ஆதரவு பெற்ற கட்சி. அதான் முக்கியம். 1 to 1 நீ டிஎம் நிற்க முடியாது. கூட்டணி வச்சு தப்பிக்கிறார். அந்த பாப்பாத்தின்ற இதாகிட்டார். எம்ஜிஆர் இருக்கும்போது அண்டே மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் பிராமணன் தானே. எங்கே போச்சு இதெல்லாம்? என்றைக்கு அண்டே மினிஸ்டரோ அன்றைக்கே திராவிட இயக்கத்தின் முடிவு எழுதப்பட்டு விட்டது. இதில் வந்து பப்ளிக் அங்கே இருக்கக்கூடிய அதற்கு கிடைத்த விஷயத்தை தாண்டி நான் கேட்குறது, பெரியார் அவருடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் ஜாதியை எப்படி கையாண்டார், அதை வந்து எப்படி அணுகினார்? ஜாதி கேட்பார், யாராக இருந்தாலும் அது கூச்சானா இல்லாமல் ஜாதி மறுப்பான கேட்டு தெரிஞ்சுக்குவார். அவ்வளோதான். யாராக வந்தாலும் ஜாதி என்னன்னு நிறைய கேட்டுருவார். பிராமணனாக இருந்தால் அது அவன் ட்ரீட்மெண்ட்டே வேறு, மற்றவனாக இருந்தால் தயார் பண்ணுவார். அவ்வளோதான், சிம்பிளாக. அவர் சொந்த ஜாதி பெருமை பேசுபவர்னு ஒரு விமர்சனம். அதான் சொல்கிறாங்க, பிடிக்காத 4 பேர் பாப்புலர் டைட் இஸ் அகெயின்ஸ்ட் சம்படி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சொல்கிறாங்க வழிய தெரிந்ததே விவரங்களே போகிறன்றேன், புதுசாக உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பற்றிய குறிப்புகள், அவர் தரப்பில் கொடுக்கக்கூடிய விவரங்கள், அதை வச்சே நம்ம வந்து அவரை எதிர்க்கலாம். புதுசாக நம்ம உருவாக்கி எதுக்கணும் அவசியம் இல்லை. இட்ஸ் டன் ஸோ டேமேஜ் டு சொசைட்டி. அதை எடுத்து சொன்னாலே போகிறோம். நல்ல வேலையாக இவங்க என்ன தான் பேசணும், இடஒதுக்கீடு சொன்னாலும், என்ன தான் பிராமணர்கள் திட்டாலும், இன்றைக்கி பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் நல்ல உறவு இருக்குது. அந்த இடத்துல பெரிய தோல்வி. ஈவேராவுடைய மிகப்பெரிய தோல்வி என்னென்னா, பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தமிழ்நாட்டில் நல்லிணக்கம் இருக்குது. நீங்கள் சென்ட்ரலில் எங்கே வருது பாருங்கள், நாடாரும் தேவை நடிச்சுக்குவான், வன்னியரும் பறையை நடிச்சுக்குவான். எந்த சைடு பிராமணங்க வந்துருக்கானா பார்த்தீங்களா? எந்த ஊரில் நடக்குதா? எல்லாம் மிங்கில் ஆகிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டான், நீ என்ன பண்ணுறான், அவனே பண்ணிக்கிறான், பண்ணி சந்தோஷமாக இருக்கான். லவ் மேரேஜ் பண்ணுறான். இப்போ இந்த ரேட்டில் கூட நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளில். கடந்த ஒரு 20 வருஷத்தில் ஒரு புள்ளி விவரம் படித்தேன். தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்கப்பட்ட தொலைக்காட்சி மூலமாக பார்க்கப்பட்ட நிகழ்ச்சின்னு போட்டிருக்கான் அத்திவரதர். அந்த 40 நாள் தான் ஹைலி டெலிகாஸ்ட் பீரியடாம் அப்படின்னு ப்ராட்காஸ்டிங் இதில் கொடுத்துருக்கான். எல்லா திராவிடமும் அங்கே போயிடுத்து இல்லை அத்திவரதர் பார்க்க. அப்புறம் என்ன திராவிடம் இருக்குது? முரசொலி எடுத்து நீ படித்த தம்பி போட்டிருப்பான். கலைஞர் படம் போட்டு இல்லை ஸ்டாலின் படம் போட்டு, இன்னாருடன் திண்டுக்கலை சேர்ந்த செயலாளர் அறிவழகன் பேர் இருக்கும், மனைவி குழந்தை போட்டிருப்பான், செல்லின்னு போட்டு
சுசித்ரா பசித்ரான்னு போட்டிருப்பான் குழந்தைங்க பேர், எல்லாம் சம்ஸ்கிருத பேராக இருக்கும். நீ ஷா இல்லாத பெண்களே கிடையாது தமிழ்நாட்டில். ஏதோ ஷா, அமித்ஷா தவிர மிச்ச எல்லா ஷாவும் பெண்கள் பேர் வச்சிடலாம். ஷா என்று எழுத்து ஜா இல்லாத நியூமராலஜி ஏதோ வேல்யூ நினைக்கிறது. எல்லா பெண்களும் அப்படி தான் பேர் வைக்கிறான் எல்லார் வீட்லேயும். அவங்க வீட்டில் கர்நாடக வீட்டில் அப்படி தான் இருக்குது. அப்போ சம்ஸ்கிருதம் எங்கே எழுதுகிற நீ? அதுவும் தோல்வி, எல்லாம் தோல்விங்க. சம்பாதிச்சிட்டாங்கன்ற ஒன்று தவிர அவங்க சாதாரண சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். பெரியார் பற்றிய மற்ற தலைவர்களின் பார்வை. ஜின்னாவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நேரு அவர்கள் பெரியார் பற்றி காமராஜருக்கு எழுதிய கடிதம் ஒன்று அப்படின்னு இருக்குது. இது போல் பல தலைவர்கள் அவர்களுக்கு பெரியார் பற்றி இருக்கக்கூடிய பார்வை என்ன? இல்லை, ஒரு சங்கடம் இருக்குது. என்னன்னு கேட்டால், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டில் தி 50s 60s தலைவர்கள் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மேடையில் சண்டை போகிற மொழியை ஒரு அளவுக்கு நாகரிகம் இருந்தது அவங்களுக்குள்ள. அது எதுக்குன்னு புரியல. உதாரணமாக இப்போ இது நடக்குது, தண்டார்பேட்டில் ஒரு தேர்தல் நடக்குது. தண்டார்பேட்டை தொகுதியில் 52 ஜீவா நிற்கிறார். எதிர்த்தாப்புல 2 கேண்டிடேட்டு. இவர் கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவான்றவர், ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டு, இன்னொரு கேண்டிடேட்டு. இவர் உட்காந்து மேடை பேசிகிட்டே இருக்காங்க, அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க அந்த கேண்டிடேட்டை. கடைசி இவர் முறை சொல்லிட்டார், இது மாதிரிலாம் பேசுறதுக்கு தப்பு, அவங்க ரொம்ப நல்லவர்கள், உத்தமர்கள், ரொம்ப வேண்டியவங்க, அப்படிலாம் மேடையில் தப்பாக பேசக்கூடாது, என் கொள்கையை பிடிச்சி தான் ஓட்டு போடுங்க, அவன் கொள்கையை பிடிச்சி தான் அவன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஜெயிச்சார். அப்போ ஜனங்களுக்கும் அது ஒன்றுச்சு இல்லை, மேடையிலே இது இல்லை. அதில் எல்லாம் ஒருத்தர் வாழ்த்திப்பான். இன்றைக்கி வந்து ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போக முடியல, கருமதிக்கும் போக முடியல, சொந்த கட்சியிலே கூட பிரச்சனை இருக்குது, கட்டம் கட்டிடுவான். ஜீவா ஜெயிச்சு அசம்பிளிக்கு போனார். சட்டமன்றத்தில் பேசும்போது எல்லாம் பேசுகிறாங்க, ஒவ்வொரு மாதிரி பேசிட்டே வரான். என் தொகுதிக்கு அது வேணும், என் தொகுதிக்கு இது வேணும் கேட்டே வராங்க. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கார். அவர் சொன்னார் குறுக்கிட்டு, எல்லோரும் தொகுதியை பற்றி பேசுகிறீங்க, அதை அங்கேயே விட்டுருங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்துட்டல மொத்த மாநிலம் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, மாநிலத்தை பற்றி பொதுவாக சிந்திங்கன்னார். ஜீவாஜி சொன்னார், உங்களுக்கு தொகுதி இல்லை, நீங்கள் பேசலாம், எங்களுக்கு தொகுதி இருக்குன்னார். எல்லோரும் கைதட்டி சிரித்தாங்க, ராஜாஜி சிரித்தார். அந்த பண்பை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. இப்போ பெரியாரை வந்து லுனாட்டிக் அப்படின்னு நேரு விமர்சித்தது தட் கேம் லேட்டர். அப்போ இல்லை, நான் சொல்கிறது 40-50 60களில் இவர் இந்த பிள்ளையார் உடைக்கிறது. அவர் லுனாட்டிக்னு விமர்சித்தாரா அந்த கடிதம்? அதாங்க ஒரு கடிதம் காட்டுறாங்க. நான் ஒரிஜினல் செக் பண்ணேன். என்ன பண்ணணும், என் முறைப்படி பண்ணணும்னா நான் டெல்லிக்கு போய் அந்த கலெக்டர் ஒர்க்ஸ் நேரு எடுத்து பார்க்கணும். அது நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் புழக்கத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த இதில் ஃபேஸ்புக்கில் போகிறத நான் நம்புறதில்லை. இட் கேன் பி ஈவன் ஃபேப்ரிகேட்டட். எல்லாத்துக்கும் நேரு காரணம் சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ ஃபேஷன் டு பெயிட் நேரு, அதில் இதையும் சேர்த்து விட்டுருப்பான். ஏன்னா ஒருத்தன் பார்க்கலாம், அவசரம் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச அளவில் வரும், அப்படி இல்லை. நான்சென்ஸ்னு சொன்னார் பெரியார, இவங்க திமுகவை நான்சென்ஸ்னு. அப்புறம் நான்சென்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்களே, திமுக வரலாற்றுலேயே இருக்குது. இங்கே மியான்மரில் ஆரம்பித்து இண்டி வரையும் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பட் நீ இந்த பர்டிகுலர் லெட்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையாக எழுதினாரா அப்படின்றது தெரில. ஐ மீன் அப்படி போகிறவனை குறை சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்காம நான் அதை ஐ வில் நாட் வவுச் ஃபார் இட். இதில் வந்து பெரியார் பற்றி பேசும்போது சோ அவர்கள் சொல்வார், ஸ்டார்டட் அஸ் அன் ரெஃபார்மிஸ்ட், என்டர்ட் அஸ் அ என்டர்டெய்னர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் ஒரு மேடையில். நீங்கள் பெரியார் அவர்களை பல இடங்களில் பல விஷயங்களை பேசினதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கீங்க, திராவிட மாயை அப்படின்ற புத்தகம். நீங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும், நீங்கள் பகுத்தாய்ந்த வரைக்கும், பகுத்தறிவை பயன்படுத்தி அவரை ஆய்ந்த வரைக்கும், பெரியார்னால் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க ஒரு வரியில்? 1925 மகாத்மா காந்தி சென்னைக்கு வந்தார். அன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் மகாத்மா காந்தி பேசுகிறார். அந்த பேச்சு இருக்குது, மறுநாளுடைய யங் இந்தியான்னு பத்திரிக்கை அதில் வெளியே வந்திருக்கு. அதில் சொல்கிறாரு, நம்ம வந்து கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்துக்கள் வேறு முஸ்லீம்கள் வேறுன்னு சொல்லி வடநாட்டில் பகையை உண்டாக்கிட்டாங்க 2 பேருக்கும். தமிழ்நாட்டில் அது முடியாது, இங்கே அந்த நல்ல உறவு இருக்குது முஸ்லீம்களுக்கும்.
பிராமணர் அல்லாதார் பிரிக்கிறாங்க. இதில் விழுந்து விடக்கூடாது என்று பிராமணர் அல்லாதாரை எச்சரிக்கிறேன்னு சொன்னார். யார் சொன்ன? மகாத்மா காந்தி. இதுதாங்க விஷயம். வெள்ளைக்காரன் நம்மளை பிரிக்கிறதுக்கு போட்ட வித்து தான் இந்த பிராமணர். இது வந்து அந்த ஜாவை க்ளீனாக தமிழ் சினிமாவில் சொல்லுவானே, ஸ்கெட்ச் போட்டால் கொலை பண்ணாரு, ஸ்கெட்ச் போட்டவன் வெள்ளைக்காரன், செஞ்சு முடிச்சவர் இவர். அப்புறம் அதை தச்சு பண்ணி மிச்சம் மற்ற கதைலாம் அதை வச்சு தான் நடந்தது. ஒன்ஸ் இஸ் சேட் பிராமின் தான் எல்லாத்துக்கும் காரணம், பிராமணர் வேறு நான் பிராமணர் வேறு பேச ஆரம்பித்தாரோ இவரோட உருவாகிட்டார். சமூகத்தில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்போ பிராமணர் வாழ முடியுமா? இவன் 3% இருக்காங்க, 97% மக்களை ஏமாற்றிட்டு வாழ முடியுமா? ஏன்னா ஒரு விரட்ட மாட்டாங்க. உயிர் பலியாக இருக்கிறது ஒன்றுமே ஆகலையே. அவர் போயிட்டார். நான் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில். இட்ஸ் எ ஃபெயிலியர். ஒன்லைனில் சொல்லணும்னா தோல்வி. ஒரு வழியில் சொல்கிறேன், ஒரு வரி, ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், தோல்வி. இவ்வளோ நேரம் பெரியார் பற்றி பேசணும். பெரியார் இவ்வளோ பார்த்துருக்கீங்க, அவர் பற்றின நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கும்ல, எப்படியும் அதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, படைப்பில் இறைவனோட படைப்பில் சுத்தமாக வேஸ்ட்டுன்னு எதையும் சொல்ல முடியாது. எல்லாத்துலையும் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த விதி பெரியாருக்கும் பொருந்தும். 1-2 விஷயம் அவர்கிட்ட நான் ரசித்த விஷயங்கள் இருக்குது. அவர் கொள்கையில் ஒன்று சொல்கிறாரு. அவர் இயக்கத்தை அமைப்பை பற்றி பேசும்போது, நீங்கள் என்ன கேள்வியோடு எனக்கு கேட்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது, விளக்குறது நான் கடமைப்பட்டவன். எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்லுவேன், நீங்கள் கேட்டு சமாதானம். உள்ளே வந்து சரியா, உள்ளே வந்த பிறகு நான் சொல்கிறத நீ செய்யணும். அங்கே வந்து கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு வேலையாக நடக்காதுன்றார். நீங்கள் எந்த கொள்கையாக விட்டு எடுத்துங்க, ரெட் கிராஸ் சொசைட்டியாக இருக்கட்டும், ஜனசங்கமாக இருக்கட்டும், கோயிலில் ஒரு சங்கீத சபாவாக இருக்கட்டும், அவர் சொன்னதை பொருத்தி பார்த்தா சரியாக இருக்கும். கேள்வி கேட்டுனே இருப்போம், வேலை நடக்காது. சம் பாயிண்ட் யூ டு ஒர்க், சம்படி ஆர்டர், சம்படி சோபே. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமைத்திறனுடைய ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். அது நான் ஏன்னா அனுபவிச்சிருக்கேன். நான் களத்தில் வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, இந்து இயக்கங்கள் இருந்ததுனால களத்தில் உள்ள பிரச்சனை எனக்கு தெரியும். அதுக்கு இவருடைய பயன்படுத்திக்கலாம், அவருடைய பெரியாருடைய தீர்வை பயன்படுத்திக்கலாம். அந்த விஷயத்தில் அவரை பாராட்டலாம். இன்னொரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டு நான் ரொம்ப ரசியாக அவர்கிட்ட. அவர் பேர் ஈவி ராமசாமி நாயக்கர். ரொம்ப காலம் போட்டு நாயக்கர் தான் எல்லாருமே போட்டிருந்தார். ஜாதி மறுப்புன்னு வந்தவரை கொஞ்ச நாள் எப்படி இடைநிலையில் இருந்தார். அப்புறம் ஒரு பாயிண்டில் ஜாதி வேண்டான்னு அவர் அறிக்கை விட்டு கைத்து ராமசாமி தான் போடுவார், நாயக்கர் போட மாட்டார் ஆகிட்டு. ஆனால் இந்து பத்திரிகையில் மட்டும் விடாமல் அவர் ஈவி ராமசாமி நாயக்கரே போட்டுட்டு இருந்தாங்க. 1960 70 கூட போட்டிருந்தாங்க. வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாரு. என் பேர் நான் தான் சொல்ல போனேன், நீ எப்படி தப்பாக போடுறேன்னு கேட்டார். ஈவி ராமசாமி தான் என்னோடய பேர், நாயக்கர் நீ அதில் பின்னோட்டு வைக்கிற வைக்கக்கூடாதுன்னு. கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. இவருக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வந்துச்சு. அவர் பேரை சொல்லி அவர் உரிமை தப்பாக போட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ இது பண்ணோம். நாங்கள் இண்டியில் இது போடுவோம், வருத்தம் தெரிவிச்சு கடை நான் போட்டுருவோன்னா முடியாதுன்னார். என்ன ஒன்று கிடக்கு கோர்ட்டு ஜட்ஜுக்கு புரியுதுன்னா கேட்டார். எங்களால் இண்டு பேப்பரை படிக்க மாட்டான், போஸ்ட் அடிச்சு ஓட்டுன்னார், அந்த பில்லை நீ கொடுத்துருன்னார். அந்த எங்கள் ஆளுங்கன்னா என்ன? அதான் அவருடைய இயக்கத்தை சேர்ந்த தீக்கா, அவரோட சுயமேல உள்ளவரெல்லாம் இந்து பேப்பர் படிக்க மாட்டான், அதனால் என்ன போஸ்ட் வச்சு ஓட்டுனார். நம்மளும் இந்துக்கு எதிரில் தான் நிற்கிறோம். ஸோ எதிரிகளை எப்படி கையாளுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. அந்த வகையில் அவர் ரசிக்கிறாங்க. களத்தில் இருக்கிற முறையில் நமக்கு இண்டு அதே இண்டு தான் நம்மளை அன்றைக்கி அவரை கண்டுபிடிச்சா நீங்கள் நம்மளை கண்டுபிடிக்கலாம். நம்மளும் இந்த மாதிரி சில விஷயம் தெரிஞ்சுக்கணும், தப்பு இல்லை. அந்த அளவில் அவர் ரசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இருந்து பல விஷயங்கள் குறித்து சாணக்கியா டிவிக்கும் அருணுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.